அன்புள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை நித்திரையின்றி விழிக்கச் செய்தீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அதே ஏக்கத்தோடு விழிப்புணர்வோடு உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து தேவ சமூகத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு கிருபை செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நாம் ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு மத்தியிலே சொன்னபோது அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், மறுபடியும் எப்படி பிறப்பது? நிக்கதேமு என்கின்ற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, நீ மறுபிறப்பு அடைவது அவசியம் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட நிக்கதேமு, மறுபடியும் எப்படி பிறப்பது? வயது சென்றவனானதற்கு பின்பு ஒரு மனிதன் மறுபடியும் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்க முடியுமா என்று அவர் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலில் அவர் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த 5வது வசனத்தில் அந்த பிறப்பு எதனால் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி பிறக்க வேண்டும் என்றால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், இங்கு ஜலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, ஜலம் எதற்கு உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிற வார்த்தை என்றால், நாம் பானம் பண்ணுவதற்கும் நம்முடைய சரீரத்தில் உள்ள அழுக்கை களைப்பதற்கும் தண்ணீர் பயன்படுத்தப்படுவதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஜலத்தினால் ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்று சொல்லும்போது, அந்த ஜலத்தினால் பிறப்பது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னால், அங்கு ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன என்றால், நாம் மறுபடியும் பிறந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் காண்பிக்க வேண்டும். எப்படி என்றால், ஒரு மனிதன் ஜலத்தினால் பிறப்பது, ஜலம் என்பது தண்ணீருக்கு சொல்லப்பட்ட ஒரு பெயர், எல்லோரும் அறிவோம். நாம் குளிப்பதற்கு தண்ணீரை உபயோகப்படுத்துகிறோம். அது நம்முடைய அழுக்கை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இதை ஞானஸ்தானத்திற்கென்று நாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பு ஒரு ஆவியின் அபிஷேகத்தில் நாம் நம்முடைய குளியலை மறுபிறப்பை நாம் காண்பிக்க வேண்டும். எப்படி என்றால்,
மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அங்கு 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தினின்று கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த அனுபவம் காண்பிக்கப்பட்டு இருக்கிறது என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்று தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆவியானவர் எப்படி தேவ வல்லமையுள்ள தம்முடைய குமாரன் மீது எப்படி இறங்கி தேவ ஆவியை அவர் பெற்றாரோ, அதே போல இன்றைக்கு திருவொழுக்கு எடுக்கும் பட்சத்தில் எடுத்த நாம் எத்தனை பேர் அந்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாய் நாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், யோவான் 3:6, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இன்றைக்கு நாம் மாமிசத்தில் பிறந்தவர்களாக இருந்தோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு ஆவியின் பிறப்பு நமக்கு அவசியம். அந்த ஆவியின் பிறப்பில் நாம் பிறப்போம் என்றால், மாமிசத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் தேவனுக்குள்ளாக நாம் அழித்துவிட்டு அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதை பெற்றுக்கொண்டார். அவர் நம்மை போல பாவம் செய்கிற மனிதன் அல்ல. ஆனால் அவருக்கு என்ன நடந்ததோ அது நமக்கும் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த அபிஷேகத்தை பெற்று தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? அல்லது இன்னும் நாம் மாமிசத்தின் பலவீனத்தோடு தான் காணப்படுகிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லா நாட்களிலுமே எல்லா காலங்களிலுமே நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அபிஷேகம் நம்மை தேவனிடத்தில் எந்த அளவு ஈர்க்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவையாவன என்று சொல்லி கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் மன்னிக்க வேண்டும், எபேசியர் 5வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் 19, 20, 21வது வசனத்தில். இன்றைக்கு நம்முடைய இந்த அனுபவம் நாம் தேவனுக்குள் எப்படி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்றால், கலாத்தியர் 5, 19, 20, 21 வசனங்களை நாம் வாசித்து அதில் உள்ள மாமிசத்தின் கிரியைகளை நாம் அழித்து விட்டோமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை கழுவப்பட்ட அனுபவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால், அந்த மாமிச பலவீனங்கள் இன்னும் நம்மை தொட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், நாம் மாமிசத்தில் தான் பிறந்திருக்கிறோம், ஆவியின் பிறப்பை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த நிலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய சரீரம் குற்றம் சாற்றப்படாத சரீரமாக காணப்பட வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:13 நான் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவ அனுபவத்தில் நாம் எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் வாழ்கிறோம். இவ்விதமாய் 1 தெசலோனிக்கேயர் 3:13
இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழை அற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அவர் வரும்போது நம்முடைய சரீரம் எல்லா நிலைகளிலும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். மீண்டும் அசுத்த உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது சாத்தியமாகுமா? கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வாழ்க்கையில் நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த பிறப்பு மாமிசத்தின்படி காணப்படுகிறதா, ஆவியின்படி காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். அங்கு கலாத்தியர் 5:24 தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதனை கெடுப்பது எது என்றால் ஆசை ஊட்டக்கூடிய இச்சைகள் தான். அது எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதனை கெடுத்துவிடும். தேவ இணைப்பிலிருந்து நம்மை பிரித்து எடுத்துவிடும். அந்த அளவுக்கு நம்முடைய மாமிசத்தில் பாவங்கள் உண்டு, குற்றங்கள் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே தான் நாம் 1 தெசலோனிக்கேயர் 2:13 வாசித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் குற்றம் சாற்றப்படாதபடி எந்தவித அழுக்கையும் பாவ அழுக்கையும் நாம் சுமந்திருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு புது அனுபவத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளக்கூடாது என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போம் என்றால், வரும் தண்டனைக்கு எப்படி நாம் நம்மை தப்புவித்துக் கொள்ள முடியும்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில் தேவனுக்குள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது? தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து, இதோ கர்த்தர் அவருடைய வருகை எவ்வளவு சமீபம் என்பதை அறிக்கையிடுகிற நாம், நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது, அந்த பிறப்பில் நாம் நிலையுள்ளவர்களாய் ஒரு புது பிறப்பின் அனுபவத்தை, பாவம் நீக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு நாமே சாக்கு சொல்லி நாம் பாவம் செய்வதிலே இன்னும் தரித்திருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்குள் இந்த சத்திய வார்த்தைகள் உங்களுக்கு நல்வழிப்படுத்தும் என்று நீங்கள் நினைத்தால், உங்கள் சரீரங்களை பாவமற்ற சரீரமாக மாற்றிக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் அழுது மன்றாடுங்கள். நாம் நாமே நம்முடைய வஸ்திரங்களை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி அதை ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலம் பெற்ற சரீரமாக உடையாக மாற்றிக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிறப்பு மாமிசத்திலா ஆவியிலா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்ததற்கு பின்பு இந்த திட்டம் நம்மை இன்னும் பாவி என்று சொல்லும் என்றால், நாம் நம்மை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மில் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் ஆவியானவர் மூலமாகத்தான் பெற முடியுமே தவிர நம்முடைய சொந்த முயற்சியினால் பலத்தினால் நிச்சயமாக முடியாது. அந்த ஆவியானவர் நம்மில் எப்படி வாசம் பண்ணுவார் என்றால்,
நம்முடைய மாமிச சிந்தை அழிக்கப்பட்டு ஆவியின் சிந்தை நமக்குள் உருவாக்கப்படும் போதுதான் ஆவியானவர் நமக்கு இறங்குவார். அப்படித்தான் யோவான் 3:6 வாசித்தோம். மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியிலே பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பிறப்பில் நாம் எந்த பங்கு பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து நம்மை நாமே நியாயம் தீர்த்து அதற்கேற்ற நல்ல வழியிலே நாம் நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போவா? பாருங்கள், என்னோடு கூட ஜெபிக்க. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த சத்திய வார்த்தைகள், நாங்கள் மாமிசத்தில் ஆவியிலா எதில் பிறந்திருக்கிறோம், இன்னும் எங்களுடைய பிறப்பு மாமிசத்தில் இருக்கும் என்றால், ஆண்டவரே, அந்த மாமிசத்தின் அனுபவங்களை நாங்கள் விட்டு விலக எங்களை மாற்றி கொடுக்கும்படி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து எங்களை நல்வழிப்படுத்தும். அன்பு ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து எந்த நிலையிலும் நாங்கள் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி தேவ எச்சரிப்பை முழுமையாக ஏற்று அதன்படி நாங்கள் நடக்க எங்களை மறுரூபப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கேட்ட இந்த சத்திய எழுத்துக்கள் நம்மை நிச்சயமாக மாற்றும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.